அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே. தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம், டிஎம்கே ஜோம்பிஸ்க்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்த 6 மாதம் திமுக வச்சு செய்யலாம். ஸோ நம்மளும் வந்து அமைதியாக இருக்கலாம்னு பார்த்தா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா வாடகை வாயை வாங்கிட்டு கண்டபடி சோஷியல் மீடியாவில் பேசிட்டு செருப்படி வாங்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ரீசெண்டாக எஸ்வி சேகர் ஐயா அந்த ஆள் வந்து பேசியிருக்காரு ஒரு பேஜ். என்ன பேசியிருக்காரு அதுக்கு நம்ம பதிலடி என்னது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் வந்து ஒரு செம பாயிண்ட் இருக்குது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா விஜய் பற்றி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா விஜய் வந்து அப்பா அம்மாவை கண்டுக்கல அப்படின்ட்டு. ஐயோ உங்களுக்கெல்லாம் எவ்வளோ செருப்படி கொடுத்தாலும் நீங்கள் அடங்கவே மாட்டீங்களா என்ன? அப்பா அம்மாவை கண்டுக்கலன்னு உங்கள்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டாங்களா? விஜயோட அப்பா அம்மா வந்து உங்கள்கிட்ட வந்து தங்க இடம் இல்லை விஜய் பார்க்கலன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? எந்த இதில் வந்து நீ இதெல்லாம் போய்ட்டு சொல்லிட்டு இருக்க விஜய் வந்து அவங்க அப்பா அம்மா பார்க்கலன்ட்டு? இவ்வளோ கேவலமான மனுஷனாக இருப்பெல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லையா? அவர் பட ஃபங்க்ஷனுக்கும் வந்து அப்பா அம்மாவை கூப்பிட்டு வராரு, மாநாட்டுக்கு கூட அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்திருந்தாங்க, மாநாட்டுக்கு கூட அவங்களை கூப்பிட்டு மரியாதை கொடுத்துருந்தாரு. இதுக்கப்புறம் வந்து உனக்கு என்ன பண்ணணும்? உன் வீட்டில் உன் பிள்ளைங்களாம் இருந்தால் உனக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களா? அப்புறம் பிரச்சாரத்துக்கு வந்திருந்த 27,000 பேரே வந்து உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல விஜய், நீங்கள் எப்படி வந்து தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 27,000 பேர் இல்லையா, முதல்ல அந்த 50,000 பேர் வந்திருந்தாலும் சரி தான், அதை கட்டுப்படுத்த வேண்டியது வந்து காவல்துறையோட வேலை. காவல்துறை தான் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். 27,000 பேர்லாம் இல்லைங்க, 1,00,000 பேர் வந்தால் கூட அதை பாதுகாத்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலை யார் செய்யணும் அப்படின்னா வந்து ஆளுங்கட்சியில் இருக்க திமுக கீழே இருக்க போலீஸ் தான் வந்து செய்யணும். விஜய்க்கு வந்து யார் ஓட்டு போடுவாங்கன்னா மரத்துக்கு மரம் தாவர அணில் மாதிரி இருக்கிற பசங்க தான் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட இளைஞர்களை நீ எவ்வளோ கேவலமாக பேசுகிறேன்னு தெரியுதா இல்லையா? அப்புறம் எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணாதீங்க, எம்ஜிஆர் வேறு மாதிரி தெரியுமா? சரி உனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், அதை பற்றி ஒரு கடைசியில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை சொல்கிறேன். அப்புறம் வந்து விஜய் என்ன மனித வெடிகுண்டா? மக்கள் பக்கத்தில் வந்து வெடிச்சிருவாரா என்ன? மக்களை பார்த்து அவர் வரலன்னா அப்புறம் என்ன தலைவர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஐயா அவர் வந்து பனையூரில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, வெளியே வந்தாலும் உங்களுக்கு வயிறு கிளங்குது, ஆக மொத்தத்தில் அவர் உள்ளே இருந்தாலும் உங்களுக்கு வலிக்குது, வெளியே வந்தாலும் பதறுதுன்றதான் விஷயம். இப்போ பாயிண்ட் என்னன்னா இவர் சொன்னதெல்லாம் விட்டுறலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா தமிழ்நாட்டே ஒரு கேடுகட்ட கேரக்டர், ஒரு மட்டமான ஒரு கேரக்டர் இருக்குன்னு யாருன்னா அது வந்து நம்ம எஸ்வி சேகர் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி, அந்த கட்சியில இந்த கட்சி மாறுறவங்க வந்து ஒரு சிலர் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியிலையும் ஒருத்தவன் மாறி இருக்கான் அப்படின்னா அது நம்ம எஸ்வி சேகர் ஐயா தான். ஏன் அப்படின்னா வந்து இவர் மாறாத கட்சியே கிடையாது. ஆரம்பத்தில் வந்து ஏடிஎம்கேல இருந்தார், அதுக்கு பிறகு வந்து காங்கிரஸில் சேர்ந்தார், காங்கிரஸில் வந்து சேர்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜேபியில் சேர்ந்தார். இப்போ தலைவன் போயிருக்க கிடையாது தெரியுமா, திமுக. இப்போ வந்து டிஎம்கேல இருந்துட்டு டிஎம்கே சொம்பா இருந்துட்டு பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், ஏடிஎம்கேல இருக்கும்போது வந்து திமுகவை என்ன கிழிச்சிருப்பேன் நீ? திமுக அது இது எந்த முகர கட்டையை வச்சுட்டு நீ இப்போ திமுகவில் எப்பவுமே முட்டு கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்குறேன். அது மட்டும் கிடையாது, காங்கிரஸில் இருந்தியே, காங்கிரஸில் இருக்கும்போது வந்து பிஜேபி எந்த கிழிச்சிருப்ப, திரும்ப எப்படி போய் பிஜேபியில் சேர்ந்த? இப்போ பிஜேபியில் இருக்கும்போது வந்து காங்கிரஸ் எந்த கிழிச்சிருப்ப? இந்த மாதிரி ஒரு மட்டமான கேரக்டர் வந்து பார்த்துருக்கீங்களா என்ன? அரசியலுக்காகவும் பதவி ஆசைக்காகவும் வந்து ஒரு கொள்கையே கிடையாது. ஏன்னா பிஜேபியில் இருந்தால் காங்கிரஸோட கொள்கை நேரெதிராக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த எந்த முகர கட்டியை வச்சுட்டு பச்சோதி மாதிரி நிறம் மாற மாதிரி கட்சி மாறிட்டு இருக்க ஒரு ஆளு நீ வந்து அணில் கூட்டம் மாதிரி இருக்கிற ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்க. இந்த எஸ்வி சேகர் வந்து தளபதி விஜய் வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு. இந்த எஸ்வி சேகர் ஐயா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.